சமீபத்தில் சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 வந்து முடிவடைஞ்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷரண் வந்து அதிகமாக ஓட்டுகள் வாங்கி வின் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில், மிகப்பெரிய அளவில் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்தது. இந்த சூழலில் இப்போது ஆங்கராக இருக்கக்கூடிய பிரியங்கா அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 20 சீசன்கள் ஜூனியர் சீனியர்னு நம்ம சூப்பர் சிங்கரில் முடிச்சிருக்கிறோம். இந்த நிலையில் ஷரண்ராஜ் அவர்கள் வராதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் நிக்கில் அவர்கள் வந்திருந்தாலும் ஷரண்ராஜ் அவர்கள் வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். இளையராஜா அவர்களையே பின்பற்றி அவருடைய பாடலை எடுத்து அவரை மாதிரியே பாடி எல்லோருடைய மனதிலையுமே இடம் பிடிச்சிருந்தாரு. அதனால் நிச்சயமாக அவர் வந்து டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷரண்ராஜ் அவர்கள் வராது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் ரன்னரப் ஆயிட்டான்றக்காக வின் பண்ணலைன்ற அர்த்தம் கிடையாது. செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காரு, நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு இப்போ பிரியங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிரியங்கா அவர்கள் மட்டும் கிடையாது, நிறையவே அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு இல்லை சித்ராமாவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனி சாராக இருக்கட்டும், அதையும் தாண்டி உன்னி அவர்களாக இருக்கட்டும், முக்கியமாக மிஸ்கின் அவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்பவே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஷரண்ராஜ் அவர்கள் ஜட்ஜ் மட்டும் கிடையாது, மக்களுமே எதிர்பார்த்த ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்டேஜில் பாடக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு வரவேற்பு பெறவங்க தான். எத்தனையோ பேர் ஆடிஷன்லேயே செலக்ட் ஆகாமல் போயிருக்காங்க. ஆனால் இவங்க செலக்ட் ஆகிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்ப வந்து எல்லோருக்குமே ஒரு வின் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான். இவங்க வந்து டைட்டில் தான் வின் பண்ணணும்னு கிடையாது, மேடை ஏறி நின்று எத்தனையோ எலிமினேஷன், எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்தையும் தாண்டி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்னு எல்லாமே இவங்க தாண்டி வந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஷரண்ராஜ் அவர்களும் சரி, மீனாட்சி அவர்களும் சரி, எல்லோருமே ரொம்பவே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடிய வின் பண்ணக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டு தான். அதற்காக வின் பண்ணவர் அதற்கு தகுதியானவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இவர் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் எல்லோரினுடைய விருப்பமாக இருந்துச்சு. இப்பயும் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் அவர் வளரணும்னு இப்போ பிரியங்கா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.